நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் ஒரு வித்யாபுத்திரன் பிஆர் ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். இன்றைக்கி உண்டான ஷார்ட்ஸில் கார்த்திகை வந்துட போகிறது ஒரு மாதம் கழிச்சு. அதுக்கு வந்து பெண் குழந்தைகள் ரெண்டு எனக்கு அவளுக்கு விளக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு நிறைய விளக்கு வாங்கி கொடுத்துருக்கேன் அவளுக்கெல்லாம். பட் ஸ்டில் தீபங்கள் எழுத்தினால் ரொம்ப அழகு தான் வீடு. ஸோ அதனால் சிதம்பரம் நாடாரன்ஸ்ன்னு சொல்லிட்டு அம்பாசமுத்திர கடை இருக்குது. கள்ளக்குறிச்சியில் நம்ம ரங்கவாத்தியார்னு சொல்லிட்டு சாமவேத வாத்தியார் உறவுக்கார பையன் இருக்கான். அவன் மூலமாக தான் அவன் தெரிய வந்தது எனக்கு. ஸோ அவாட்ட கேட்கும்போது கை விளக்கு என் மாமியாரத்தில் இந்த கை விளக்கை கொடுத்துருக்கா. இதே மாதிரி பெருசு. அது இந்த விளக்கு வந்து 650 ரூபா. நல்ல ஹெப்டியாக விளக்கு. அதிலே ப்ரைஸ் போட்டிருக்கேன். கொரியருக்கு எதுவும் சார்ஜ் பண்ணுறதில்ல அவள். இந்த ரேட்டை மட்டும் தான் கொடுக்கணும். 650. இது மாதிரி 2 விளக்கு வாங்கினேன் 2 பொண்ணுக்கும். கை விளக்கு 650 இந்த விளக்கு. 750 ஒன்று வச்சுருக்கா. அதோட கொஞ்சம் பெருசாக இருக்குது. அப்புறமா வந்து இந்த அகல் விளக்குகள். அகல் விளக்கு நிறையா டசனில் கொடுத்துருக்கேன் அவளுக்கு. ஸ்டில் 6 விளக்கு. ஒரு விளக்கு நல்ல கேஸ்டிங்கில் இருக்குது. 85 ரூபா ஒரு விளக்கு. இது நல்ல நிறைய எண்ணெய் பிடிக்கும் அது. ஸோ இந்த 6 விளக்கு. இதே மாதிரி இன்னொரு பொண்ணுக்கும் 6 விளக்கு. வித்யா சௌமியா அவள் 2 பேருக்கு 6 விளக்கு கை விளக்கு வாங்கி வச்சுருக்கேன். இப்போ தீபாவளிக்கு அன்றைக்கி வரப்போகிறேன். அப்போ கொடுத்து அனுப்பிச்சிடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ பெண் குழந்தைகள் இருந்தால் விளக்குகள் வாங்கி கொடுங்க. அங்கே ஒன்று யானை விளக்கெல்லாம் கூட இருக்குது. யானை மேலே விளக்கு இருக்கும். ஆக்சுவலாக சகோதரனெல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு வாசப்படி ஏற்றி வைப்பேன். என் ஒய்ஃப் இருக்கும்போது வருஷம் வாசப்படியில் முதல்ல ஏற்றி வச்சுருவா. அதனால் விளக்கு தீபம் ஏற்றுதே இந்த தீபாவளி தீப ஒளி அதுவே சொல்கிறேன். கார்த்திகையில் பயத்துறது பழக்கம். ஸோ அதுக்காக வாங்கிது. நமஸ்காரம்.